நம்ம இந்த ஜெபம் எதற்காக இந்த இடத்துல நீங்கள் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, நம்ம இந்த சின்ன ஊழியத்தின் மூலமாக நம்ம சூளகிரி என்கிற ஒரு பகுதி மலை கிராமங்கள், அதிலே ஆண்டவர் ஒரு 5 திருச்சபைகளை தந்திருக்கிறார். ஆதிவாசிகள், மலைவாழ் மக்கள், இன்னும் பழங்குடியின மக்கள், இவங்க எல்லாம் குடியிருக்கக்கூடிய பகுதியில் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் 5 திருச்சபைகளை தந்திருக்கிறார். அங்கே 5 மிஷனரிகள் அந்த பகுதியில் போய் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் ரட்சிக்கப்படவும், அந்த மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ளவும், அதுக்காகத்தான் இந்த இடத்திலே நம்ம பல சபைகளுக்கு போகிறவர்களாக இருந்தாலும் நமக்குள்ளே இந்த ஊழியத்திற்காக இணைந்து ஜெபிக்க கர்த்தர் இந்த இடத்திலே நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஊழியம் தொடர்ந்து நிறைவேற்றப்பட நீங்கள் ஜெபிக்கணும். அது 5 திருச்சபைகளை நீங்கள் பார்க்குறீங்க. அது முதலாவது ஆண்டவர் நமக்கு தொட்டூர் என்கிற பகுதியில் மலை கிராமத்தில் ஆண்டவர் ஒரு திருச்சபை ஆண்டவர் தந்திருக்கிறார். இதுதான் முதல் திருச்சபை. அந்த திருச்சபை ஆண்டவர் கட்டி எழுப்பி அந்த இடத்திலே ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த இடத்திலே ஊழியம் தொடர்ந்து நிறைவேற எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தொடர்ந்து ஆண்டவரை அந்த இடத்துல ஊழியர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த ஆண்டவர் கிருபை தாரும். அந்த இடத்திலே ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. ஊழியர்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து சபையில் திரளான மக்கள் கடந்து வந்து தேவனை ஆராதிக்க கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக நமக்கு மாதரசனம்பள்ளி என்கிற கிராமத்தில் ஆண்டவர் ஒரு திருச்சபை ஆண்டவர் தந்திருக்கிறார். இதான் மாதரசனம்பள்ளி திருச்சபை. இதில் தான் அந்த ஊழியர்கள் ஊழியம் செய்கிறாங்க. அந்த பகுதியில் கர்த்தருக்காக ஒரு நல்ல ஒரு சபையை கட்டி எழுப்ப ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த பகுதி மக்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. இது போராது, திரளான ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்கவும் கர்த்தருடைய ஊழியத்தை அந்த இடத்துல மகிமையாய் நிறைவேற்றவும் ஆண்டவர் உதவி செய்யும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை துதிங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த பகுதியில் இருக்கிற அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, அந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரட்டும். இந்த திருச்சபை ஊழியர்கள் மூலமாக அந்த மக்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் கிருபை தாரும். இந்த பகுதியிலே தேவனுடைய ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்ற ஆண்டவர் உதவி செய்வீராக. இந்த திருச்சபைக்கு பக்கத்திலேயே மறுபடியும் ஒரு விக்கிரக கோயில் கட்டுவதற்கு எங்கிருந்தோ வந்தவங்க பிரயாசப்படுறாங்க. அந்த காரியங்கள் வாய்க்காமல் போகணும். அந்த இடத்துல விக்கிரகங்கள் இனி இராதபடி கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 தொடர்ந்து ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நமக்கு அந்த பகுதியில் கர்த்தர் நமக்கு சின்னத்தின்னூர் என்கிற கிராமத்தில் ஒரு ஆலயத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். சின்னத்தின்னூர் என்கிற கிராமம், இதுதான் அந்த சின்னத்தின்னூர் கிராமம். இவங்க இப்போ நிற்கிற அந்த பாஸ்டர் நிற்கிற இடத்துல தான் நம்ம பெருசாக இனி ஆலயம் கட்ட போகிறோம். இப்போதைக்கு அந்த மிஷினரிகளுக்கு அழகாக வீடு செஞ்சு கொடுத்துருக்குறோம். அவங்களுக்கு வீடு, 2 கெஸ்ட்டுகள் போனால் 2 ரூமு, ஃப்ரெண்டில் ஒரு சபை நடத்துறது ஹால், பெரிய ஒரு ஹால் இருக்கும். அதில் தான் இப்போ அவங்க ப்ரேயர் நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுதான் சபை, சின்னத்தின்னூர் சபை. இதில் இப்போ நிறைய மக்கள் அந்த இடத்துல கர்த்தர் ஆராதிக்கிறாங்க. புதிய புதிய குடும்பங்களை கர்த்தர் தந்து கொண்டு இருக்கிறார். இந்த சின்ன ஊழியத்தின் மூலமாய் இவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். நீங்கள் சுற்றி அந்த ஏரியாவை பாருங்கள். கிட்டத்தட்ட 32 சென்ட் இடத்தையும் ஆண்டவர் தந்து இந்த ஊழியத்தை அந்த இடத்துல ஸ்தாபிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த இடத்துல ஊழியம் தொடர்ந்து நிறைவேற்றப்பட திரளான ஜனங்கள் கடந்து கர்த்தரை ஆராதிக்க எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமீன், ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த இடத்துல உம்முடைய ஊழியம் தொடர்ந்து நிறைவேற ஆண்டவர் கிருபை செய்வீராக. இந்த இடத்திலே ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். திரளான ஜனங்கள் ஆவியானவர் உதவி செய்யும்படி உம்முடைய அன்பு கரத்தில் இந்த ஆண்டவரே இந்த பகுதியை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சாத்தானுடைய கோட்டைகள் எல்லாம் தகர்ந்து தேவனுடைய நாம மகிமைப்படும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து நான்காவதாக செம்பல் திராடி என்கிற கிராமத்தில் ஆண்டவர் ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறார். இதுதான் நமக்கு சபை. இது ஒரு வாடகை இடத்துல நம்ம இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இதில் இந்த இடத்துக்கு பின்னாடி தான் நம்ம இப்போ 5 சென்ட் இடம் வாங்கி போட்டு அங்கே சபை கட்ட போகிறோம். அடுத்த பகுதியே நம்ம அந்த இடத்துல சபை கட்டுறது தான். அப்படி அந்த ஊழியத்தை அந்த இடத்துல செய்ய போகிறோம். சபை கட்டப்படணும். திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அந்த பகுதியில் ஊழியத்தை ஸ்தாபிக்க
ஆராதிக்க தேவன் கிருபை செய்யும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பகுதியில் உங்களுடைய ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை தாரும். இந்த செம்பல் திராடி கிராமத்தில் ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். பக்கத்தில் இருக்கிற தொட்டைப்பள்ளியிலிருந்து ஜனங்க ரட்சிக்கப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. அதன் பிறகு இன்னும் பக்கத்தில் இருக்கிற இன்னும் கிராமங்களில் இருந்த எல்லாம் ஜனங்கள் திரள் கூட்டமாக இந்த இடத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்யும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஐந்தாவதாக நமக்கு ஒசகள்ளி என்கிற அந்த கிராமம், இந்த பகுதியில் RRS என்ற இடம் இதில் இருக்குது. இந்த இடம் வந்து நமக்கு இலவசமாய் கிடைக்கப்பட்ட ஒரு இடம். இதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 5 சென்ட் 6 சென்ட் இடம் இனி ஒருத்தருடைய பங்கு இருக்கிறது. அதை நம்ம சீக்கிரமாக வாங்கிறதுக்கு அவங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த இடம் வந்து இனி ஒருத்தர் 20 வருஷத்துக்கு முன்னே ஒரு பாஸ்டர் நடத்தி கொண்டு அவர் தான் இந்த ஆலயத்தை கட்டி அதில் ஊழியம் செய்ய அவர் செய்து கொண்டு இருக்கும்போது மரிச்சிட்டார். பாஸ்டர் பிராங்க்லின் அவர் இறந்து போனதுனால இதில் இருந்த சில மக்கள் நம்மளை தேடி வந்து அவங்க இந்த இடத்துல ஆராதனை நடத்துவதற்கு கேட்டுக்கொண்டாங்க. இப்போ இந்த இடத்துல எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமை மாலையிலையும் கூட்டம் நடக்கிறது. இந்த இடத்துல ஆராதனைக்கு நிறைய மக்கள் வர்றதுனால சைடை எல்லாம் கட்டி நம்ம மேலே கொஞ்சம் உயர்த்தி இதை வாசல் வச்சு ஜன்னல் வச்சு இதையும் கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும். அதுக்கு கரண்ட்டுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். கரண்ட் மீட்டர் வந்த உடனே அந்த வேலையை ஆரம்பித்து இந்த இடத்துல நம்ம செய்வோம். இப்படி ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம அந்த பகுதியில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இது எல்லாரும் நம்ம சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு ஊழியம். நம்ம எல்லாரும் இணைந்து பகிர்ந்து செய்கிறோம். அப்போ தான் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். நீங்கள் நம்ம எல்லாரும் இணைஞ்சு பகிர்ந்து சேர்ந்து செய்யணும் என்கிறதுனால தான் கர்த்தர் அங்கங்கேயா இருந்த உங்களை இந்த இடத்தில் ஆண்டவர் கூட்டி சேர்த்து நம்ம எல்லாரும் இணைந்து இந்த பகுதிகளுக்காக ஜெபிக்கணும். முடிந்த வரையில் இந்த பகுதியில் ஊழியம் செய்ய அந்த இடத்துல தேவைகளுக்கு நீங்கள் கொடுத்து உதவி செய்யணும். இந்த பகுதியில் ஊழியம் நிறைவேற்றப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்.